பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜருடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் ஆவணி மாதம் 1ஆம் நாள் பிறக்கின்றது. ஆவணி மாதம், இம்மாதம் முதல் தேதியே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அமைதியின் சுரூபமாக இருக்கக்கூடிய அனுகிரகமும் அனுகூலமும் அனுகூல மூர்த்தியும் சாயாதேவி சூரியன் சாயாதேவி மகனாக தர்மபுத்திரனாக நீதியின் உருவமாக நம்மையெல்லாம் கந்தலை கசக்கி பிழிந்துவதும் இதற்கு மேலாக சனீஸ்வரர் அவரவர் ஜனன ஜாதகத்தில் நடக்கும் பலனுக்கு ஏற்ப பிழிந்து நம்ம படாத பாடுபடுவார். அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய ஜெயந்தி விழா முதல் நாளிலே வருகின்றது. ஆவணி 1ஆம் நாள் சனீஸ்வரனுடைய ஜெயந்திக்கு தான் இந்த விளக்கம். ஏன்னா எல்லாருமே நம்ம அவருடைய பிடியில தான் இருக்கிறோம். ஒரு குழந்தை சிசுவிலிருந்து குழந்தை பிறந்ததிலிருந்து அதனுடைய ஜனனம் ஆகி மரணம் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சூரியனுடைய சாயாதேவிக்கு மகனாக பிறக்கக்கூடிய தர்ம தேவதையாக இருக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நம்ம கொண்டாடுகிறோம். ஆவணி 1ஆம் நாள். அதே போல் அந்த ஆவணி முதல் நாளில் ஒரு எள்ளு, இரும்பு சட்டி, கருப்பு வஸ்திரம், ஒரு டிசபிலிட்டி இருக்கக்கூடிய 12 பேத்துக்கு புளியோதரை அன்னம், எள்ளு அன்னம், 8 தீபம், எல்லா பிரதர்சனம் இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா ஆவணி 1ஆம் தேதியில் சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் குறையும், நிச்சயமாக குறையும். அதில் யாராருக்கு என்னென்ன ராசிக்கு, மீன ராசிக்கு, சிம்ம ராசிக்கு, கும்ப ராசிக்கு, மகர ராசிக்கு கண்டிப்பாக குறையும். ஏன்னா இவங்க தான் சனீஸ்வரனுடைய தாக்கத்தில் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. இவங்க தான் இந்த ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. அடுத்தது ஆவணி 8ஆம் நாள் இந்த கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டைன்னு போடுவாங்க. அந்த பங்காளி சண்டையெல்லாம் தீர்க்கிறதுக்கான நாள் அந்த ஒரு நாள் இருக்குது. அந்த ஒரு நாள் தான் பங்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து குலதெய்வத்தை போய் கும்பிடணும். 21 தலைமுறை 61 பந்தின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தை கும்பிட போகும்போது. அப்படிலாம் சொல்லி வந்தீங்கன்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது ஆவணி 9 நாள் செவ்வாய்க்குரிய ஜெயந்தி. ஆவணி 11 நாள் மிக முக்கியமான நாள். ஆவணி 11 தான் மகா சங்கட சதுர்த்தி முடிஞ்சு விநாயகருடைய விநாயக சதுர்த்தி திருவிழா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய தொழிலில், ஒரு மனிதனுடைய நிறுவனத்தில், ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது எல்லாவற்றைக்கும் தடையை நீக்கக்கூடியவர் மூலாதாரத்து கணபதி விநாயக பெருமான். அவரை வழிபடுவதும் விநாயக சதுர்த்திக்கு உங்களால் இயன்ற வழிபாட்டுகளை கொடுப்பதும் மரபாகும். அதுக்கடுத்தது குரு ஜெயந்தி, சுக்கர ஜெயந்தி, இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்க வேண்டியது. அடுத்து 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம தெளிவாக பதிவு செய்வோம். அடுத்து துலாம் ராசி நேயர்களுக்கு அன்புக்கு மட்டும் இல்லைங்க, வம்புக்கு மட்டும் இல்லைங்க, நீதிக்கும் நேர்மைக்கும் உரியவங்க நீங்கள் தாங்க. நீதிக்கு நேர்மைக்கு மட்டும் இல்லைங்க, எதை செய்தாலும் வெற்றியைத்தான் நோக்கி போகணும், வெற்றியை நோக்கி பயணிக்கணுங்கிற எண்ணம் கொண்டவர் நீங்கள் தான். அடுத்தவங்களை பற்றி நமக்கு பேச்சு இல்லை, அடுத்தவங்களை பற்றி கணக்கு இல்லை. நம்ம போடுற கணக்கு சரியாக இருக்குமா, நம்ம போடுற கணக்கு தவறாக இருக்குமா, நம்ம போகிற பாதை சரியான பாதையா, நம்ம போகிற பாதை புதிய பாதையா, நம்ம போகிற பழைய பாதையை விட்டுட்டு புதிய பாதைக்கு போயிட்டு இருக்கிறோமா, இதெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்து தவறே செய்யாமல் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். எங்கேயாவது ஒரு தவ யோகியாக போய் நினைக்கிறோம். அப்படின்லாம் பல சிந்தனைகள் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்துக்காரவங்க கண்டிப்பாக அதில் ஏகப்பட்ட சிந்தனையாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு ஆவணி மாதத்தில், இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சூரியன் உங்கள் வீட்டில் தான் நீச்சமாகிறார். பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் நீச்சமாக இருக்கார். உங்கள் வீட்டுக்கு 5ல் சனி வக்கரம் இருக்காரு, பஞ்சம சனீஸ்வரா இருக்கார், ராகு 4ல் இருக்கார். உங்கள் 7, 8, 9, 10ல்
9ல் குரு சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க, உங்கள் ராசிநாதன் சேர்ந்துருக்காரு. நிச்சயமாக ஒரு நல்ல வழி. அதாவது 2 குருவும் சேர்ந்து இருந்தாலும், ஒரு நாள் இருந்தாலும், ஒரு நிமிஷம் இருந்தாலும், அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய சேர்க்கைக்காவது ஒரு நல்லதை கொடுப்பார். அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய சேர்க்கை தன்மைக்கு ஒரு நல்லதை கொடுப்பார் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு ஆவணி மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இப்போ வக்ரம், சனி வக்ரம், அதுவும் உங்களுக்கு ஒரு மத்தியமமான பலன்தான். அது ஓஹோ ஆகன்னு கொடுக்காது. அதே சமயத்தில் ராசிநாதன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவு, பெட்ரூம், அந்த அயன சயன போகத்தில் செவ்வாய், கன்னி செவ்வாய் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் இட லாபாதிபதி சூரியன் கேது லாபத்தில் உங்களுடைய, அதாவது துலாம ரிஷபத்துக்கு சூரியன் இருந்தானே எப்படி இருந்தாலும் ஒன்றும் பாதிப்பு இல்லை, வராது, உங்களை பாதிக்க மாட்டேன். சுக்கர் தான் உனக்கு சுகத்தை கொடுக்காம ஏதாவது கெடுத்துக்கிட்டு இருப்பான். சூரியனெல்லாம் வரவே வராது. நிச்சயமாக துலாம் ராசி நேயருக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம். இந்த மாதத்தில் என்ன, அழகு, அன்பு, நேசம், வண்டி, வாகனம், கருங்காலி, மரங்கள், தேக்கு மரம், எல்லா மரம் சம்மந்தப்பட்ட தொழில், எல்லாத்தையும் நினைக்கக்கூடிய, நிர்வாகம் பண்ணக்கூடியது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியது, நீதி நேர்மையாக இருக்கக்கூடியது, அட்வொகேட்டாக இருக்கக்கூடியது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க பை லார்டராக இருக்கக்கூடியது, இப்படிப்பட்ட தொழிலெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நிச்சயமாக கலந்த காலங்கள் எல்லாமே கசப்பான காலங்கள். இனி வரக்கூடிய எதிர்காலம் இனிப்பான காலங்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. ஆக நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும் என்பதில்லை. அப்போ என்ன நீங்கள் வழிபாடு பண்ணணும்? நிச்சயமாக துலாம் ராசி ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், நட்சத்திர அதிபதி விசாகம், சித்திரை, சுவாதி. அப்போ சித்திரை நட்சத்திரக்காரவங்க நிச்சயமாக திருவாரூர் ராஜதுர்க்கையை ஒரு முறையாவது பார்த்துட்டு வரணும். கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, இல்லை துலாம் ராசியாக இருந்தாலும் சரி, இந்த 2 நட்சத்திர அதிபதிகள் துர்க்கையை வழிபட்டுவாங்க. அதே மாதிரி புன்னைநல்லூர் மாரியம்மன் வழிபாடு மிக மிக முக்கியம். அதாவது நதியவே தன் ஆடையாக இருக்கி கட்டிய மகா பிரபு சதாசிவம், நெரூர் சதாசிவம். நதியவே தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய சக்தி படைத்த மகா சதாசிவம். அந்த சதாசிவத்தை வணங்குங்க. சதாசிவத்தை தேடி போங்க, சதாசிவத்தை வழிபடுங்க. நிச்சயமாக அந்த அவர் பிரதிஷ்டை பண்ண அந்த மாரியம்மன், மிக மகாசக்தி உள்ள மாரியம்மனை வழிபடுங்க. மகத்தான ஒரு வாழ்வு உங்களுக்கு சீராக்கி கொடுக்கும். மாறுதலான வாழ்வு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை வைங்க. வாழ்த்துக்கள்.